சூரியநாதம் திருமூலரை உலகர் முன்பு புகழ்ந்தது. அப்படி கூறியது. இங்கு காணும் அந்த சீரியல் பல்பில் காண்பது சூரிய நிறமான அந்த வெள்ளை நிறம். அதுபோல அந்த உடல் ஆக வேண்டும். உங்கள் உடலானால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அவ்வகை செயல்களில் அரவித்தை கொண்டு அங்காடியில் போனால் ஜெயிக்க முடியுமா என்பது, அதுபோன்று யூடியூப் சேனல்கள், எந்த தொழில் வியாபார இணை செயல்களில் முன்னேறி வருவதற்கு அவர்கள் கச்ச கபடமான செயல் செய்து வருவது போன்று அது பணத்திற்கு. அது மொபைலில் நீங்கள் காண்பது. சூரியநாதம் கூறுவது பணம் கிடைக்குமென்று இல்லை. உலக மொழிகளில் மத உணர்வு கூறும் மத போதகர்கள் கச்ச கபட வியாபார அறிவை அதையும் கடந்து தரம் குறைந்த பேச்சு, மத பேச்சு அடுத்த நிழலை தீண்டி கூறி விஷவித்து பரப்புவது கொரோனாவை விட மோசம். மதவரி தூண்டுதல் போல. சூரியநாதம் 63 வரை கூறவில்லை. அதற்காகத்தான் சித்தர்களை முன்னிறுத்தி கூறுவது. யார் எவரானாலும் தெய்வத்தை முன்னிறுத்தி கூறும்போது அந்நிய நிழலை தீண்டி கூறக்கூடாது. அதன் தத்துவம் இங்கே. அவர்கள் உடல் கூறுகளை தீண்டி கூறுவது நான் கண்டேன் என்று கூறுவதினை எவனாவது அடுத்த நிழலை தீண்டி கூறுவது என்பவன் யார்? இங்கு சூரியநாதம் கூறுவதை எதிர்க்கிறானோ அவன் பூமிக்கு பாரம். பச்சை இறைச்சி உடல் உள்ளவன் எவனானாலும் இதுபோல் நீ கூற வேண்டும். அப்போது தான் உண்மையான பச்சை உடலில் இறைச்சியில் வசிப்பவன் நீ என்று கூற தைரியம் வேண்டும். 61, 62 கூறிய ஒரு வார்த்தையில் 4 பெயர்கள் வரும் சொற்கள் அர்த்தம் கூறியது. பதஞ்சலி வியாக்கரர் பெயர் கூறியது. இங்கு திருமூலர் 64 நாயன்மார்களில் ஒருவர். அவர் உடல் கண்ட காட்சிகளை நான் என்னில் கண்டேன் என்றது அவரது குறிப்புகள் உள்ளது போல தமிழில் அநேக குறிப்புகள் உண்டு, ஒவ்வொரு பெயரில் வருவது. இது வேறு மொழிகளில் இல்லை. அங்கு வசனமாய் எழுதியிருப்பது காண வேண்டும் என்பதன் போன்ற வார்த்தைகள் அர்த்தம் அங்கு காண்பது. இங்கு திருமூலர் 1 முதல் 9 குறிப்புகள் வரை அர்த்தம் கூற நான் விரும்புகிறேன். காரணம், இதன் உள்ளர்த்தம் தெரிந்தால்தான் அந்நிய நிழலை தீண்டி கூறாமல் அவரது உடல் நான் என என் மேலில் என்று கூறுவதற்கு புரிய உங்களால் முடியும். அப்படி உங்கள் நினைவில் பூத்த அடுத்த நிழலையா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இங்கு கூறுவது. அப்படி என்றால் நீங்கள் ஏன் கூறவில்லை? அதையும் சிந்திக்க வேண்டும். இது உலக மொழி மத போதகர்களில் மத்தியில் வைக்க வேண்டும். அவன்தான் உண்மையான பண்டிதன். அவன் கூறும் தகுதி இருக்கிறதா இல்லையா? ஆனால் அந்த கிரந்தங்களில் இருக்கிறது. அதை நான் இங்கு தமிழை தேவபாஷையாக்கி கூறுவது போன்று அதை உள்முகம் அர்த்தம் தெரிந்து நீயும் கூறுவேனானால் நான் உன்னை குற்றம் கூற கூடாது. நீ என்னை குற்றம் கூறினால் நான் இப்படி புரிந்தால் எப்படி கூறுவேன்? நீயானால் இதைவிட மோசமாக கூறுவாய். இங்கு பாயிரம் கடவுள் வாழ்த்து. நீ கடவுள் வாழ்த்து என்றால் எப்படி வாழ்த்துகிறாய்? இங்கு ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் 4 உணர்ந்தான், 5 வென்றான், 6 விரித்தனன், 7 சென்றனை தான் இருந்தான் உணர்த்தட்டை.
சிவவாக்கியர் 10 வார்த்தையில் கூறுவது 8ஆம் குறிப்பில் 3வது வாக்கு. மறுகடல்கள் 7ம் நீ. அது அங்கு அர்த்தம் கூறியது, இங்கு அந்த 7லும் புரியுங்கள். அடுத்தது கூறுவது தான் இருந்தான் உணர்த்தட்டை. 4வது வரி. தான் இருந்தான் உணர்த்தட்டை என்றால் திருமூலர் உடலுக்குள் இருந்தான் என்றால் இங்கு காணும் அந்த சுமரில் காண்பது சூரிய ஒளி, அதுபோல அந்த ஒளியை அவர் உள்ளில் ஏற்றி கூறுவது. அது அஷ்டாங்க யோகம் 8ன் முடிவு. உணர்த்தட்ட என்பது 8ன் முடிவு. பொருள் கண்டது. திரு உயர்ந்த மந்திரம். மனச்செயல் கண்டது. மனம் திரைந்து செயல்படுவது. அது பஞ்ச இந்திரிய செயலோடு. அதன் பொருள் முடிவு கூறுவது, இதைவிட திரு என்பது தத்துவம், உலகம், மொழிகளில், செயல்களில் எதிலும் திரு என்பது இதைவிட மேலால் கூற இல்லை என்பதுதான் அதன் உள் தத்துவம். 2ஆம் குறிப்பு பாயிரம். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஒத்தகும் அறமெல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. சூரியநாதம் 62 வரை கூறிய அர்த்த பொருளில் வழி வேதம், அது வேதாந்தம். 6 வகை கூறியதில் பெயர்கள் வருவது அர்த்த பொருள் அறமாக ஆதாரமாய தத்துவம் கண்டு, வேதாந்தம் முடிவு கண்டு, உடல் செயலாகும் எல்லாம் உள்ளதை அறுத்து அதன் வேறுவரை அறுத்து எதிர்வாதம் செயல் உடலற்று வருவது தசநாடி சுருங்க என்பது தொல்காப்பியம் 1601 கூறும் அர்த்தம். உடல் நேடி வருவது மதிஞர், மதி அறிவு, மதியால் நேடிய அறிவு சூரிய நிறச்செயல் உடலுக்குள் ஆவதற்கு வேதாந்தம் முடிவு கண்டு, அது நாதாந்தம் முடிவு கண்டு, சித்தாந்தம் முடிவு கண்டு, கலையாந்தம் முடிவு கண்டு, யோகாந்தம் முடிவு கண்டு வந்தது. இந்த 6 தத்துவம் பதியிலிருந்து உடல் மரித்து சூடு சக்தியாய் சூரியன் ஏறுவதில் இக்கரையான ஆகார உடல் விட்டு அக்கரையான சூரியன் வீடு தகுதி பெற்ற உடல் உறுப்புகள் 96 பேர்களுடையவர்கள் இன்று தமிழில் திருமந்திரம் ஓதி உங்களை புரிய வைப்பவர்கள் கருத்து எப்படி? இங்கு கேட்கும் கருத்து எப்படி என்று இவையில் சூரியநாதம் உடல் பொருள் பக்தி ஆக்கும் விதம் தேவ பாஷையில் கூறுவது தமிழ் அர்த்தத்தில் எப்படி கூறினாலும் கோடிகள் வாரி கொடுத்தாலும் தேவய பாஷையாக்கி கூறினாலே இப்படி புரிய அநேகம் இங்கு எழுதியிருக்கும் மறை பாஷை அர்த்தம் புரிய வேண்டும். பாயிரம் 3. அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடி 23 ஆக்கமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. 3ஆம் குறிப்பு. இதன் அர்த்தம், திருமூலர் திருமந்திரம் அர்த்தம் கூறுபவர்கள் எவராயினும் இப்படி கூறமாட்டார்கள். எதிர்த்தால் சித்தர் பரிபாஷை அகராதியில் உண்டு, அதை பார். அஞ்சனம் யானை குற்றம். யானை குற்றம் யானைப்பாகன் கால் கொண்டு அதன் மேல் இருந்து தொடுவதில் கம்பு அமர்த்தல் கண் சைகையில் பேச்சில் யானைப்பாகன் செயலுக்கு கட்டுப்படுவது. அது பக்தி உடலில் பிரணவ தேகம் என்பது. யானைப்பாகன் யானை மேல் இருப்பது. பிரணவ தேகம் இங்கு சூரிய ஒளி இவர்கள் உடலில் ஆக்குவது. அந்நிலை செயல்களில் கூறுவது.
அரியேறு 30. அது 36 தத்துவம் கூறியதில் 30ஆம் தத்துவம் வித்யா தத்துவம் 36 தத்துவத்தில் கூறியது. அறிவையோர் என்றால் 36 தத்துவங்களும் வென்று. பாகத்தன் அது ஆத்மா அறிவு. 23 என்பது 36 தத்துவம் பெயர். அங்கு கூறுவதில் 24 தத்துவத்தில் 23ஆம் தத்துவம் கலை. அர்த்தம் சூரியநாதம். இதில் ஆத்ம தத்துவம் 24 23 கலை என்பதன் பொருள் கூறுவது அங்கு கூறியது இங்கு 36 தத்துவத்தில் இந்த கலையாந்தம் என்பது செயல் பொருள் ஆக வேண்டும் உடலுக்குள். ஆக்கமம் தசவாயுக்களில் அபானன் வாயு காம தூண்டுதல் உடலில் மேல் நோக்கி செயல் இருப்பது ஆகாரம் உண்பதில், சுவாசம் இழுப்பதில். கீழ் நோக்கி செயலாக்குதல் காமம் காமசக்தி மாய சக்தியை குறிப்பது, அது மாற்றுவது. ஆக்கமம் ஆகாரமற்ற உடல் சக்தியில் முடிவு காண்பது. அப்படி அநேக அர்த்தங்கள் அங்கு மனசிலாக்கி புரிந்தால் இப்படி கூறுவது புரி. அஞ்சலி கூப்பி நாம் அஞ்சலி இன்று ஒருவர் செயலுக்கு அவர் மறைந்ததற்கு நாம் கூறும் அஞ்சலி நினைவில் மனசில் தியானிப்பது. மனசில் அந்நேரம் உங்களுக்கு உருவாவது. இங்கு பஞ்சேந்திரிய தத்துவத்தில் செயல்படும் முகசக்திக்கு அன்னசக்தி ஸ்தானம் இடத்தில் வெளிச்சமாக்கி அங்கு சக்தியாக்கி ஒதுக்கி இருப்பது, அது அஞ்சலி. 60 60 6 + 10 6 + வரும் 6 + வரும் 6 10 என்றால் 6 ஆதார தத்துவத்தில் வருவது 10 எழுத்தொலி செயல் நீர்க்குடலில் இதற்கு முன்னால் கூறியது. அங்கு அதன் இயக்கம் அறுந்து விட்டது. அது 6 ஆதாரத்தின் செயல் வகையில் இங்கு ஜலக்குடலிலும் வெளிச்சம் கண்டு சூரிய நிறம் கண்டதன் முடிவு 6 ஆதாரத்தில். அப்போது அங்கு காண்பது வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், கலையாந்தம், யோகாந்தம், போதாந்தம், அந்நிலை தத்துவங்கள். இங்கு அஞ்சாமுகத்தில் ஆகும் பொருள் கேட்டதே. ஈசானம் சிவதோற்றத்தில் முடி பொருள். ஈசானம் அடிமுடி நடு என்பதின் 3 வார்த்தைகளில் வரும் முடி ஆக்கும் முடிவு, அஞ்சாம் முடிவு. இப்படி அர்த்தம் உடல் தத்துவம் தேவ பாஷையில் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தான். பிரணவ தேகமாயதில் 36 தத்துவம் வென்று அறிவு மயமான வடிவ உடல் ஆனது. அது அஞ்சோடி 23 ஆக்கமம். இது 24 தத்துவத்தில் 23ஆம் தத்துவம் கலை. பிரணவ உடல் விட்டு கலை 64 கலை கண்டு காம உடல் முடிவு. அஞ்சலி கூப்பி 60 60. இங்கு முகசக்திக்கு மனசு. இவை இரண்டினோடும் அறிவு அருள் வடிவமான கலையில் நிகழ்வு கலையாந்தம் முடிவு. காமம் மாயை அற்று அருள் உடலான வடிவம் பெற்ற பெயர் அஞ்சலி கூப்பி 60 60. அஞ்சாமுகத்தில் அரும்பெரு பொருள் கேட்டது. அஞ்சாமுகமான ஈசானம் சிவத்தோற்றம் முடிவு. இப்படி கூற எப்படி புரிய வேண்டும்? சப்ஸ்கிரைப் செய்து புரிந்து மகிழுங்கள். யாவர்க்கும் இங்கு தொல்லை இல்லாமல் கூறுவதே எல்லை அவனில்.